ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா விதமான ஃபார்மேட்லேயும் T20 ODI டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் நம்ம டேவிட் வார்னர், ஆஸ்திரேலிய வீரர். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பேன். கடந்த ஒரு 2-3 வருஷமாக என்னோடய ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஐபிஎல்லில். ஆனால் இந்த வாட்டி நான் என்ன மாதிரி ஆடும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேவிட் வார்னர் அவர் இந்த லாஸ்ட் T20 உலகக்கோப்பை விளையாடினார். அதோட நான் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஓய்வு பெறேன், இதுக்கு மேலே நான் விளையாட மாட்டேன், டெஸ்ட்டும் சரி T20 சரி ODIயில் நான் விளையாட மாட்டேன், அடுத்து வர சாம்பியன் ட்ராஃபியில் கூட விளையாட வார்னர் மனசு வச்சா விளையாடலான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் சொன்னாங்க. அப்போ கூட நான் நான் இன்டர்நேஷ்னல் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் அதிகாரபூர்வமாக சொல்லிட்டார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நான் ஐபிஎல்லில் விளையாடுவேன், கண்டிப்பாக இன்னும் 3-4 வருஷம் நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன் ஐபிஎல்லில். ஏன்னா அது ஒரு பெரிய லீக், அந்தமாரி லீக்கில் எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட்டாக நான் டெல்லி அணிக்கோசரம் விளையாடினேன். அடுத்து வேறு எந்த அணி கூட விளையாடணும்னு ஆசைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சென்னை அணி கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. பார்க்கலாம் ஏலத்தில் என்ன எந்த அணி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த வருஷம் என்னோடய புதிய ஆட்டத்தை பார்ப்பீங்க. டேவிட் வார்னர்னா யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கப்பல நம்ம வார்னர். ஆமாங்க, அவர் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் செம பிளேயருங்க. இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்கோசரம் கேப்டன்ஷிப் பண்ணி ஆடினார் பாருங்கள். கன்சிடெண்ட்டாக 50 அடிப்பாருங்க. மொத்தம் அதில் ஒரு 14 மேட்ச் ஆடினார், ஒரு 7-8 மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. அதில் கன்சிடெண்ட்டாக ஆன இந்த பிளேயர், அதுவும் ஆரஞ்சு கேப் ஹோல்டர்லாம் வாங்கிரு. அப்போ சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா கப்பில் அடித்து குத்தார். அந்தளவுக்கு நல்ல ஒரு டீமு, நான் செம ஃபார்மில் இருந்தார் நம்ம டேவிட் வார்னர். பட் இப்போ சமீபத்தில் டெல்லி அணிக்கோசரம் ஆடிட்டு வந்தார். ரொம்ப மோசமான ஒரு ஃபார்ம் தான், சொல்கிற மாதிரி ஆடல. அதுக்கு 3 வருஷமும் சொல்கிற மாதிரி ஆடல. அதனால் கண்டிப்பாக டேவிட் வார்னருக்கு ஒரு நல்ல ஒரு இன்னும் அவர் தொடர்ந்து ஆடணுன்னா கண்டிப்பாக அடுத்த வர சீசனில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணால் மட்டும்தான் அவர் சொன்ன மாரி 3-4 சீசன் விளையாட முடியும். இல்லைனா ஐபிஎல் டீம் ஓரம் கட்டுருவாங்க, அதில் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் இப்போ ரீசெண்டாக இதுமாரி பேசியிருக்கிறது ரொம்ப ஆர்வத்து இருக்குது. ஏன்னா அடுத்த வர டிசம்பர் மாதம் மெகா ஆக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பாக இப்போ டேவிட் வார்னர் மேலே குறி வைப்பாங்க. ரிஷப் பண்ட் வேறு சென்னை அணிக்கு வரப்போகிறதா நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் டெல்லி அணி யாரை ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரிஷப் பண்ட் விட மாட்டாங்க கேப்டன். பார்க்கலாம் மொத்தம் இவங்களோட 3 ரீட்டேஷன் 2 ஆர்டிஎம் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் ரிட்டேஷன் பண்ணுறாங்க, எத்தனை பேர் நம்ம வார்னர் விட்டாங்கன்னா சப்போஸ் சென்னை அணியில் எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு நம்ம கான்வே கொஞ்சம் இன்ஜுரியிலேருந்து அடிக்கடி இன்ஜுரியில் போயிடுறாரு. டேவிட் வார்னர்லாம் வந்தார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் டேவிட் வார்னர் சொன்ன மாதிரி கம்பேக் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், டேவிட் வார்னர் சென்னை அணிக்கு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.